இந்திய நீதிமன்றங்கள்ல ஒரு வழக்க தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அதுவும் ஒரு வழக்க அரிதினும் அரிதான வழக்கு, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு நீதிபதிகள் முத்திர குத்துறாங்க அப்படின்னா அந்த ஒரு சம்பவம் மனுஷ தன்மையே உழுக்குன ஒரு கொடூரமா தான் இருக்க முடியும். பட் இங்க இந்த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படிங்கிறதுக்கு மேல ஒரு இன்ஃபினிட்டிவை போட்டு விட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போற கேஸ். அது சரியா நவம்பர் 28, 2021 மதியானம் 2:45 மணி இருக்கும். பஞ்சாப் மாநிலத்துல லூதியானா டெல்லி அமிர்தசரஸுடைய ஹைவே. அன்னைக்கு வெயில் அதிகமா இல்லை அப்படின்னாலும் காத்துல ஒரு விதமான இறுக்கம் இருந்துச்சு. அந்த ஹைவேவை ஒட்டி முள்காடுகள் மாதிரி சைட்ல நிறைய இருக்கும். அந்த மாதிரி முள்காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்ல முல்க்ராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. வழக்கமா அந்த ரோடு வழியா போற வர்ற வண்டிகளை பார்த்துட்டு இருக்கிற அவருக்கு அன்னைக்கு ஒரு காட்சி ரொம்பவே விசித்திரமா படுது. ஒரு லேடி ஸ்கூட்டில வந்துட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு முன்னாடி 2.5 வயசு இருக்கிற ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த லேடி பாக்குறதுக்கு ரொம்பவே நார்மலா தான் இருக்காங்க. பட் அவங்க போற பாதை தான் சரியில்லை. பிகாஸ் அந்த லேடி போயிட்டு இருந்த அந்த ரோடு மெயின் ரோடுடைய ஹைவேவை விட்டுட்டு மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு பொட்டல் காட்டை நோக்கி போகுது. அந்த இடத்துல வீடுகள் கிடையாது, ஆட்கள் கிடையாது. அது வெறும் பாலடைஞ்ச சில இடிஞ்ச பில்டிங்ஸும் முட்செடிகளும் நிறைஞ்ச காடு மட்டும்தான். இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல். என்னடா அது, ஒரு பொம்பளை சின்ன குழந்தைய தூக்கிட்டு இந்த மத்தியான நேரத்துல எதுக்கு அந்த பாலடைஞ்ச காட்டுக்குள்ள போறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள யோசிச்சபடியே அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அதுல இருந்து சரியா ஒரு 30 நிமிஷம் கழிச்சு அதே லேடி அதே ஸ்கூட்டில அங்கிருந்து திரும்ப வராங்க. பட் இப்ப அந்த வண்டியில கூட போன அந்த குழந்தை இல்ல. இத பார்த்த அந்த செக்யூரிட்டி கார்டுடைய ரத்தம் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிருக்கும். என்னது, போகும்போது குழந்தையோட போனாங்க, இப்ப வண்டியில குழந்தை இல்லையே, ஒருவேளை அங்க யாராவது கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்திருப்பாங்களா? பட் அந்த இடத்துல தான் மனுஷ நடமாட்டமே கிடையாதே அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா SDI நம்மளுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு தோணும் பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும் பாருங்க. அதுதான் இந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு அடிச்சது. அந்த பெண் போன அந்த பாதை ஒரு மரண பாதையா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சோ அவர் அப்படியே சும்மா இருக்காம அந்த முட்செடிகள் நிறைஞ்ச அந்த காட்டு பகுதியில கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து போய் உள்ள பாக்குறாரு. பட் அங்க எங்கேயுமே அந்த குழந்தை இல்லவே இல்லை. ஆனா அங்க ஒரு இடத்துல மண்ணுல அந்த பிஞ்சு குழந்தையுடைய சின்ன கால் தடங்கள் பதிஞ்சிருந்திருக்கு. அந்த தடம் அப்படியே அந்த பாலடைஞ்ச முள்வேலிகளுக்குள்ள அப்படியே போகுது. ஆனா அதை ஃபாலோ பண்ணி அங்க போய் பார்த்தாலுமே குழந்தை அங்கேயுமே இல்ல. அச்சோ, குழந்தை எங்க போச்சு? யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா, இல்ல அந்த லேடியே குழந்தை ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு அப்ப தெரியாது தான் இப்ப பார்த்தது இந்தியாவையே உழுக்க போற ஒரு கொடூரமான கொலையுடைய ஆரம்பம். அண்ட் இதுதான் இந்தியாவுடைய ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸா மாறப்போகுது அப்படின்னு. SDI இது வரைக்கும் எத்தனையோ கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம். பட் இந்த கேஸுடைய மோட்டிவை கேட்கும்போது கண்டிப்பா உங்களுடைய மனசே உடைஞ்சு போயிடும். இந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அது ஏன் அப்படிங்கிறது வீடியோவுடைய கடைசியில உங்களுக்கு புரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அது சரியா நவம்பர் 28, 2021 பஞ்சாப் மாநிலம் லூதியானாவுடைய ஷிம்லாபுரி ஏரியா. அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தான். மத்த நாள் மாதிரி இல்லாம அன்னைக்கு அந்த தெரு ஒரு விசித்திரமான அமைதியிலே இருக்கு. அந்த தெருவில் இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல 2.5 வயதே ஆன தில்ரோஸ் கவுர் விளையாடிட்டு இருக்கா. இவ அந்த ஏரியாவுக்கே செல்ல பிள்ளை. தில்ரோஸுடைய மழலை சத்தமும் அவளுடைய அண்ணனான அமர் பிரீத்துடைய விளையாட்டும் அந்த வீட்டையே எப்பவுமே கலகலப்பா வச்சிருக்கும். தில்ரோஸுடைய அப்பாவான ஹர்ப்ரீத் சிங் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அவரு அன்னைக்கு டியூட்டிக்காக ஸ்டேஷன்ல தான் இருந்தாரு. வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையில பிஸியா இருந்தாலுமே குழந்தை நம்மளுடைய வீட்டு வாசல்ல தானே விளையாடுறா, நம்மளுடைய தெருதானே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அப்பப்ப குழந்தைய வந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மதியம் 2:15 மணி வரைக்குமே எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த குடும்பத்துடைய உலகமே இருள போகுது அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. சடனா தில்ரோஸுடைய பாட்டி குழந்தை வெளியே தான் இருக்காளா அப்படின்னு பாக்குறதுக்காக வாசலுக்கு வந்து பாக்குறாங்க. பட் அங்க விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம். தில்ரோஸ் தில்ரோஸ் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா பதிலே இல்ல. தெருவுடைய இந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்குமே ஓடி போய் தேடுறாங்க. பட் எங்க தேடியுமே தில்ரோஸ் இல்ல. ஒரு 2.5 வயசு குழந்தை பட்ட பகல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஒரு தெருவில் இருந்து எப்படி மாயமாக முடியும்? கண்ணு முன்னாடி விளையாடிட்டு இருக்கிற நம்மளுடைய குழந்தை அடுத்த நிமிஷம் காணாம போனப்ப ஏற்படுற அந்த தவிப்பு இருக்கே, அத கண்டிப்பா வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அந்த தாயுடைய இதயம் இப்ப பயங்கரமான வேகத்துல அடிச்சுக்க ஆரம்பிக்குது. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகளை போய் விசாரிக்கிறாங்க. தெருவில் விளையாடிட்டு இருக்கிற மற்ற பசங்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. பட் அவங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் ஷிம்லாபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹர்ப்ரீத் சிங் அவர் ஒரு கான்ஸ்டபிளா தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய போனும் அடிக்க ஆரம்பிக்குது. வீட்டுல இருந்து வந்த அந்த ஒரு கால் அவருடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்துச்சு. தில்ரோஸை காணுங்க, வாசல்ல விளையாடிட்டு இருந்தவள எங்கேயுமே காணோம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டதுமே ஒரு நிமிஷம் அந்த கம்பீரமான போலீஸ்காரருடைய ரத்தமே உறைஞ்சு போகுது. எத்தனையோ கேஸ பார்த்திருப்பாரு, எத்தனையோ காணாம போன குழந்தைகளை தேடி கொடுத்திருப்பாரு. பட் இப்ப அவருடைய சொந்த குழந்தைய தேட வேண்டிய ஒரு கொடுமையான நிலைமை. ஹர்ப்ரீத் சிங் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராரு. அப்படி அவர் வரும் பொழுதே அவருடைய வீட்டு முன்னாடி அந்த தெரு முழுக்கவே கூட்டமா இருக்கு. தில்ரோஸுடைய அம்மா, பாட்டி அப்படின்னு எல்லாருமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹர்ப்ரீத் சிங் ஒரு அப்பாவா துடிச்சாலுமே ஒரு போலீஸ் அதிகாரியா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2.5 வயசு குழந்தை ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல. ஒண்ணு யாராவது கூட்டிட்டு போயிருக்கணும், இல்ல கண்டிப்பா யாராவது கடத்தி இருக்கணும் அப்படின்னு அவருடைய போலீஸ் இன்ட்யூஷன் சொல்லுது. சோ உடனடியா அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு சந்திலையுமே ஓடுறாரு. பார்க்ஸ், கடைகள், ஏன் அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற சாக்கடை, கால்வாய்கள் அப்படின்னு எல்லா இடங்களையுமே தேட ஆரம்பிக்கிறாரு. தில்ரோஸ் தில்ரோஸ் அப்படின்னு கூப்பிடுற அவருடைய குரல் அந்த ஏரியா முழுக்கவே எதிரொலிக்க ஆரம்பிக்குது. பட் நேரமாக நேரமாக பயம் அதிகமாகுது. ஏன்னா வழி தெரியாம போயிருந்தா அப்படின்னா இந்நேரம் கண்டிப்பா கிடைச்சிருப்பாளே. பட் இங்க ஒரு சின்ன அடையாளம் கூட இல்லையே, எங்க போனா, எங்க போயிருப்பா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவருடைய போலீஸ் டீம் ஸ்பாட்டுக்கு வருது. ஆனா அந்த இடமே ஒரு கலவரமான சூழலுக்கு மாற ஆரம்பிக்குது. அந்த செகண்ட் தான் ஹர்ப்ரீத் சிங்குக்கு ஒரு விஷயம் தோணுது. அது அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள். கண்டிப்பா ஏதாவது ஒரு கேமரால அவர் ரெக்கார்ட் ஆயிருப்பா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. சோ அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு கேமராவையும் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த கேமரால பதிவாயிருந்த காட்சி அது அங்கிருந்த யாராலையுமே நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஷிம்லாபுரியில் இருக்கிற அந்த தெருவே இப்போ ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. தில்ரோஸ் காணாம போய் கிட்டத்தட்ட இப்போ 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஹர்ப்ரீத் சிங் ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கிறதுனால அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேருமே அங்க குவிஞ்சிட்டாங்க. அந்த தாயுடைய அழுகுரல் அந்த தெருவுடைய அமைதியை கிழிச்சிட்டு இருந்துச்சு. போலீஸ் டீம் அங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கடையிலயும் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல பார்த்த சில கேமராக்கள்ல எதுவுமே சரியா தெரியல. பட் தில்ரோஸுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கடையுடைய கேமரால ஒரு முக்கியமான காட்சி பதிவா இருந்துச்சு. ஹர்ப்ரீத் சிங் தன்னுடைய கண் இமைகளை இமைக்காம அந்த மானிட்டரை பார்த்துட்டு இருந்தாரு. என்னுடைய குழந்தை எங்கேயாவது தெரிவாளா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஏக்கம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்பதான் மதியம் 2:17 மணி அளவுல ஒரு ஸ்கூட்டி அந்த தெருவை கடந்து போறத பாக்குறாரு. முதல்ல அது ஏதோ ஒரு சாதாரண வண்டி மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த வண்டியை கூர்ந்து கவனிச்ச ஹர்ப்ரீத் சிங் அப்படியே உறைஞ்சு போறாரு. பிகாஸ் அந்த ஸ்கூட்டில ஒரு பெண்
பெண் இருக்காங்க, முன்னாடி ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த உருவம் சரியா தெரியல அப்படின்னாலும் அந்த பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் பொழுது அது நம்ம தில்ரோஸோடைய ட்ரெஸ், அது தில்ரோஸ் தான் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் டீம் அந்த ஃபுட்டேஜை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்றாங்க. இப்ப மானிட்டர்ல தெரியிற அந்த உருவத்தை பார்த்த ஹர்பீத் சிங் அந்த அதிர்ச்சியிலிருந்து அவரால் மீளவே முடியல. பிகாஸ் அங்க தெரியிற அந்த உருவம், தன்னுடைய குழந்தை தில்ரோஸை கூட்டிட்டு போற அந்த உருவம், அது வேற யாரும் இல்ல, அவருடைய பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற நீலம் அப்படிங்கிற லேடி தான். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த அடுத்த நொடி ஹர்பீத் சிங் ஒரு போலீஸ் அதிகாரியா மட்டும் இல்ல, ஒரு அப்பாவா அந்த இடத்துல இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு நீலமுடைய வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த நீலமோ இப்ப ஹர்பீத் சிங்குடைய வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கா. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்கிற மத்தவங்களோட சேர்ந்து, ஐயோ பாவம் தில்ரோஸ் எங்க போனா, யாராவது அவளை தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு ரொம்பவே கவலையா நடிச்சிட்டு இருந்திருக்கா. அந்த நடிப்பு ஒரு தேர்ந்த நடிகையை தோக்கடிச்சிடும். இதை பார்த்த ஹர்பீத் சிங் நேரா அவகிட்ட போறாரு. நீலம், தில்ரோஸ் எங்க, நீ தான் அவளை வண்டியில வச்சு கூட்டிட்டு போன, சொல்லு அவ எங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அவருடைய குரல் அந்த தெரு முழுக்கவே அதிர ஆரம்பிக்குது. ஆனா நீலம் அவளுடைய முகத்துல ஒரு சின்ன பயம் கூட இல்ல, ரொம்பவே நிதானமா, எனது நானா, நான் எதுக்கு அவளை கூட்டிட்டு போக போறேன், நான் இங்க தானே இவ்வளவு நேரமா இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே கூலா பதில் சொல்றா. இப்ப போலீஸ் டீம் அவங்க கையில வச்சிருந்த லேப்டாப் எடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நீலமுடைய கண்ணு முன்னாடி பிளே பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அவ வண்டியை ஓட்டிட்டு போறதும் தில்ரோஸ் ஸ்கூட்டியுடைய முன்னாடி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் தெளிவா தெரியுது. இத பார்த்த உடனே நீலத்துடைய முகத்துல இருந்த மாஸ்க் கலண்ட ஆரம்பிக்குது. அவளுடைய முகம் அப்படியே மாறுது. சரி, நான் குழந்தைய எங்க கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. நீலத்தை அதே போலீஸ் ஜீப்ல ஏத்திட்டு அவ சொன்ன இடத்துக்கு பறக்க ஆரம்பிக்குது. அப்படி ஜீப்ல போகும் பொழுது சிங்குடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு பிரார்த்தனை தான் ஓடிட்டு இருக்கு. என் பொண்ணு உயிரோடு இருக்கணும், அவளுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது அப்படின்னு அவர் வேண்டிட்டே வராரு. ஆல்சோ ஜீப்புக்குள்ள அவ சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே, குழந்தைய நீ எதுக்காக கூட்டிட்டு போன, எங்க கூட்டிட்டு போன, அவளை நீ என்ன பண்ண அப்படின்னு நீலத்துக்கிட்ட பல கேள்விகள் முன்னாடி வைக்கப்படுது. பட் நீலம் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரவே இல்லை. இப்ப அந்த போலீஸ் ஜீப் லூதியானா சிட்டியில இருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சலீம் தாப்ரி அப்படிங்கிற அந்த வெறிச்சோடுன காட்டு பகுதிக்கு வந்து நிக்குது. சிட்டியுடைய பரபரப்பு எதுவுமே இல்லாத ஒரு பாலடைஞ்ச பகுதி அது சலீம் தாப்ரி. அங்க வெறும் முச்செடிகளும் ஆள் நடமாட்டமே இல்லாத காலி இடங்கள் மட்டும்தான் கண்ணுல படுது. இப்ப ஜீப்பில் இருந்து நீலத்தை கீழே இறக்கி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவளுடைய முகத்துல எந்த ஒரு பதற்றமுமே இல்ல, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு முடிச்ச திருப்தி மட்டும்தான் அவளுடைய கண்ணுல தெரியுது. ஹர்பீத் சிங் அந்த இடத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு வராரு. அந்த இடம் முழுக்கவே முச்செடிகளும் பாலடைஞ்ச இடமுமா தான் இருக்கு. இப்ப நீலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அவளுடைய கையை காட்டுறா. ஹர்பீத் சிங் அந்த இடத்தை பார்த்ததுமே இன்னுமே அதிகமா பயப்படுறாரு. இங்க எதுக்கு என்னுடைய குழந்தைய கூட்டிட்டு வந்த, அவ இப்ப எங்க இருக்கா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பட் நீலமோ ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அந்த முச்செடிகளுக்கு நடுவில் இருக்கிற இன்னொரு காலியான இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அங்க ஒரு இடத்துல நின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு குவியலை நோக்கி தன்னுடைய கைய மெதுவா நீட்டுறா. நீலம் கைய காட்டுன அந்த இடத்துல மண்ணு ரொம்பவே புதுசா தோண்டப்பட்டு மூடி வச்ச மாதிரி ஒரு சின்ன மேடு மாதிரி தெரியுது. அதை பார்த்த அந்த நிமிஷம் அங்கிருந்த அத்தனை பேருக்குமே இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போயிருக்கும். அந்த மண்ணு மேட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குழந்தையுடைய கால் தடம் ரொம்பவே தெளிவா பதிஞ்சிருக்கு. அந்த கால் தடம் தில்ரோஸுடைய தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பா ஹர்பீத் சிங் அப்படியே நில குழஞ்சு போயிடுறாரு. இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல, என்னுடைய பொண்ணு இங்க இருக்க மாட்டா அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள 1000 தடவை சொல்லிக்கிட்டே அங்க குவிஞ்சு கிடந்த அந்த மண் குவியலை நோக்கி ஓடுறாரு. எஸ்டிஐ, நான் சத்தியமா சொல்றேன், ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல பார்க்க கூடாத ஒரு கொடுமைய அந்த தந்தை இப்ப பார்க்க போறாரு. அங்க நின்னுட்டு இருந்த போலீஸ்காரங்க சுத்தியுமே மண்வெட்டியை தேடுறாங்க. பட் ஹர்பீத் சிங் அதுக்கு கூட காத்துட்டு இருக்க தயாரா இல்ல. தன்னுடைய கைகளாலேயே அந்த மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாரு. பதட்டத்துல ரொம்பவே வேகமா அப்படி அவர் தோண்டும் பொழுது அவருடைய நகத்துல மண் ஏறுது. அவருடைய விரல்கள்ல காயம் பட்டு ரத்தம் வருது. பட் அது எதையுமே அவர் கவனிக்கல. தில்ரோஸ், இதோ அப்பா வந்துட்டா, எங்கடா இருக்க அப்படின்னு கதறிட்டே மண்ணை தோன்ற அந்த ஒரு காட்சி அங்கிருந்த மத்த போலீஸ்காரங்களையே கண்ணீர் விட வச்சது. அப்படி அவர் தோண்டின கொஞ்ச நேரத்துல மண்ணுக்குள்ள இருந்து ஒரு சின்ன கை அவருக்கு தட்டுப்படுது. அந்த பிஞ்சு விரல்களை அவர் தொட்டதுமே ஹர்பீத் சிங்குடைய உலகமே இருண்டு போச்சு. நீலம் அந்த 2.5 வயசு குழந்தைய வெறும் மண்ணுக்குள்ள
மண்ணுக்குள்ள மட்டும் புதைக்கல, அந்த பெத்தவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் சேர்த்துதான் அங்க புதைச்சு வச்சிருக்கா. இப்ப மண்ணுக்குள்ள இருந்து அந்த 2.5 வயசு தில்ரோஸை வெளியே எடுக்கிறாங்க. அந்த பிஞ்சு குழந்தையுடைய முகம் முழுக்கவே மண்ணு, வாய்க்குள்ள மூக்குக்குள்ள அப்படின்னு எல்லா இடத்துலயுமே மண்ணு அடைச்சிருக்கு. நீலம் இவள என்ன சொல்றது, அந்த பிஞ்சு உயிரை உயிரோடவே அந்த மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கா. பட் தில்ரோஸை தூக்கும் பொழுது ஹர்ப்ரீத் சிங்குக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. அந்த பிஞ்சு உடம்பு இன்னும் சூடா இருக்கு. அவளுடைய நாடி துடிப்பு ரொம்பவே மெதுவா ஆனா இனிமே துடிச்சிட்டு இருக்கு. எஸ், ஆமா எஸ்டிஐ, தில்ரோஸ் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. என் பொண்ணு சாகல, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா, சீக்கிரம் வண்டி எடுங்க அப்படின்னு ஹர்ப்ரீத் சிங் கத்துல அங்கிருந்த அத்தனை போலீஸ்காரங்களும் பதறி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. தில்ரோஸை தன்னுடைய நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு அந்த முட்செடிகளுக்கு நடுவுல அங்க இருக்கிற ரோடு வரைக்குமே ஹர்ப்ரீத் சிங் ஓட ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு தந்தை தன்னுடைய மகளுடைய உயிருக்காக காலதேவன் கிட்டயே சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி ஜீப் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஜீப்புடைய சைரன் சத்தம் அந்த அமைதியான காட்டு பகுதியை அதிர வச்சது. சலீம் தாபரியில் இருந்து லூதியானா டிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஜீப் இப்ப பறக்குது. டிராபிக், ரோடு எதுவுமே அவங்களுடைய கண்ணுக்கு தெரியல. ஹர்ப்ரீத் சிங் தன்னுடைய மகளுடைய முகத்தில் இருந்த அந்த மண்ணை தன்னுடைய சட்டையாலேயே தொடச்சிட்டு, தில்ரோஸ் அப்பா சொல்றது கேக்குதா, கண்ணை திறடா, ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு கெஞ்சுறாரு. அந்த பிஞ்சு இதயம் ஒவ்வொரு முறையுமே துடிக்கும் போதும் அவருக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை பிறக்குது. பட் அந்த பக்கம் நீலம் எந்த ஒரு சலனமுமே இல்லாம அதே ஜீப்ல உட்கார்ந்துட்டு இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவ மனித உருவத்தில் இருக்கிற மிருகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுடைய வாசல்ல வந்து வண்டி நிக்குது. ஸ்ட்ரெச்சர் வர்றதுக்கு கூட காத்துட்டு இருக்காம தில்ரோஸை தூக்கிட்டு எமர்ஜென்சி வார்டுக்குள்ள ஹர்ப்ரீத் சிங் ஓடுறாரு. டாக்டர், என்னுடைய பொண்ணு இனிமே மூச்சு விடுறா, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டருடைய கால்கள்ல விழுந்து கதற ஆரம்பிக்கிறாரு. இப்ப டாக்டர்ஸ் தில்ரோஸை பெட்ல படுக்க வச்சு அவளுடைய மூச்சு குழாயில இருந்த மண்ணை மெதுவா சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஹர்ப்ரீத் சிங் அந்த வார்டுடைய கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு, கடவுளே என்னுடைய உயிரை வேணா எடுத்துக்கோ, என்னுடைய பொண்ணை மட்டும் விட்டுரு அப்படின்னு கதறிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தில்ரோஸுடைய அம்மா வீட்டுல இருந்து ஓடி வராங்க. தன்னுடைய குழந்தைய இந்த நிலையில பார்த்த அந்த தாயுடைய அலறல் சத்தம் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த மத்தவங்களையே கண்ணீர் விட வச்சது. அங்க மருத்துவமனையில் இருந்த அந்த 1 மணி நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யுகம் மாதிரி போக ஆரம்பிக்குது. டாக்டர்கள் தில்ரோஸுடைய இதயத்தை துடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா அந்த மண்ணுக்குள்ள அவ்வளவு நேரம் மூச்சு விட முடியாம தவிச்ச அந்த பிஞ்சு உடம்பு இப்ப மெதுவா செயலற்று போகுது. அந்த ஆக்சிஜன் மெஷின்களுடைய பீப் சத்தம் மட்டும் அந்த எமர்ஜென்சி ரூம் முழுக்க கேட்டுட்டு இருக்கு. பட் திடீர்னு அந்த மெஷின் ஒரு நீளமான சத்தத்தோட நிக்குது. டாக்டர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு தலைய தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. அந்த தந்தை ஹர்ப்ரீத் சிங் ஓடி போய் டாக்டருடைய சட்டையை பிடிச்சு, என்னாச்சு டாக்டர், என்னுடைய பொண்ணு கண்ணை திறந்துட்டாளா, சொல்லுங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்லையே, பொழைச்சிட்டால அப்படின்னு கேக்குறாரு. பட் டாக்டர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்ததும் அந்த தந்தையுடைய உலகமே மொத்தமா இருண்டு போச்சு. தில்ரோஸ் அந்த பிஞ்சு தேவதை இப்ப இந்த உலகத்துல இல்ல. தன்னுடைய மகளுடைய உயிரற்ற உடம்ப நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஹர்ப்ரீத் சிங் போட்ட அந்த சத்தம் இருக்கே, அது அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, அந்த லூதியானா சிட்டியுடைய நிசப்தத்தையே கிழிச்சிட்டு போயிருச்சு. அடுத்ததா தில்ரோஸுக்கு அட்டாப்சி பண்ணப்படுது. அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்த அந்த தகவல்கள் அந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய கடைசி நிமிடங்கள்ல எவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கும் அப்படிங்கிறத ஒண்ணு விடாம சொல்லுச்சு. ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் தான் அங்கிருந்த டாக்டர்ஸ் மட்டும் இல்ல, நீதிபதிகளையே கண்கலங்க வச்சது. எஸ்டிஐ, நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தலைய செங்கல்லால அடிச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தை உயிரோட இருக்கும் பொழுதே தலைகீழா குழிக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடுறப்ப அந்த 2.5 வயசு குழந்தைக்கு என்ன தோணி இருக்கும்? பயத்துல, வலியில கண்டிப்பா அந்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? ஆனா அப்படி வாயை திறந்தப்ப உள்ள போனது காத்தில்ல, மண்ணு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, தில்ரோஸ் உயிரோட புதைக்கப்பட்டிருக்கா. எப்பவுமே நம்ம உடம்புடைய தற்காப்பு குணம், பாடியுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் எப்படியாவது உயிர் பிழைக்கிறதுக்கு தான் போராடும். அப்படி மூச்சு காத்துக்காக தில்ரோஸ் சுவாசிக்க முயற்சி செஞ்ச அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த மண்ணு குழியில் இருந்த மணல் துகள்கள் அவளுடைய மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் நுரையீரலுக்குள்ள புகுந்திருக்கு. சில நிமிடங்கள்ல மூளைக்கு போற ஆக்சிஜன் கட் ஆயிருக்கு. நுரையீரல் மணல் துகள்களால மொத்தமா அடைக்கப்பட்டிருக்கு. மூச்சு விட முடியாம அந்த பிஞ்சு குழந்தை தவிச்சப்ப
இப்ப நுரையீரலே கிழிஞ்சு போயிருக்கு. மருத்துவ நிபுணர்கள் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மர்டர், திஸ் இஸ் பியூர் டயாபாலிக்கல் ஈவில். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான ரொம்பவே வேதனையான மரணம் இதுதான் அப்படின்னு ஃபாரன்சிக் தடயவியல் அறிக்கை சொல்லுது. மிக மிக அதிக வலி தரக்கூடிய மரணம் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. கற்பனை செஞ்சு பாருங்க ஸ்டியை, அந்த சின்ன குழந்தை இருட்டுல கண்ணு தெரியாத அந்த இடத்துல சுவாசிக்கிறதுக்காக போராடி மண்ணை சுவாசிச்சு ஒவ்வொரு செகண்டும் துடிச்சு செத்து போயிருக்கா. இது ஒரு சாதாரணமான கொலை இல்ல. அந்த குழந்தை அனுபவிச்ச அந்த கடைசி நிமிஷ வலிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தண்டனையுமே ஈடாகாது. பட் இப்ப இத கேட்ட எல்லாருடைய மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் இருந்துச்சு. இப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே கேள்விதான் அது. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற நீலம் கிட்ட இப்ப அந்த ஒரு பெரிய கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன் நீலம், ஒரு 2.5 வயசு குழந்தைய, அதுவும் உன்னை அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிடுற அந்த பிஞ்சு உயிரை ஏன் இப்படி பண்ண? இந்த ஒரு கேள்விதான் அங்கிருந்த ஒவ்வொருத்தருடைய மனசுலயுமே பாரமா ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு அவ சொன்ன அந்த ஒரு பதில் தான் இந்த கேஸ ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸா மாத்துச்சு. அவ சொன்ன அந்த விஷயத்தை கேட்டுட்டு அங்க நின்றுட்டு இருந்த எல்லாருமே சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சி நிலை அடைஞ்சாங்க. கண்டிப்பா நான் அதை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீலம் சொன்ன யாராலையுமே தாங்கிக்கவே முடியாத அந்த மோட்டிவ் ஆஃப் மர்டர், அவ சொன்ன கன்ஃபஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். பாதிக்கப்பட்ட அந்த பிஞ்சு தில்ரோஸ் கவுர் வெறும் 2.25 வயசு ஒரு குழந்தை. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவளை ரொம்பவே பிடிக்கும். எந்தவித வேறுபாடுமே இல்லாம எல்லாத்துக்கிட்டையுமே அன்பா பழகக்கூடிய தூய்மையான குணம் கொண்ட ஒரு குழந்தை எது. ஆக்சுவலா இந்த கில்லரை, இந்த குற்றவாளியான நீலத்தை அவ அத்தை அல்லது புவா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்கா. போலீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்தாங்க இல்லையா, அந்த லேடி தில்ரோஸை வண்டியில கூட்டிட்டு போறது. அப்படி அவ கூட்டிட்டு போகும்போது கூட தில்ரோஸ் அவ்வளவு கலகலப்பா ரொம்பவே சிரிச்ச முகத்தோட தன்னை எங்கேயோ ரவுண்டு கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கா. ஓகே, இப்ப இந்த கில்லரான நீலம் 33 வயசான விவாகரத்தான ஒரு பெண். எஸ்டிஏ இவளுக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆக்சுவலா இவளுடைய மனநிலையை ஆராய்ஞ்சு பார்த்தப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்துச்சு. நீலம் கடுமையான தாழ்வு மனப்பான்மையால, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால பாதிக்கப்பட்டிருக்கா. தனக்கு விவாகரத்தானதுல இருந்த அந்த தனிமை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்த விரக்தி, இதெல்லாம் சேர்ந்துதான் அவளை இப்படி ஒரு மிருகமா மாத்திருக்கு. அப்படி என்ன ப்ரோ இவளை மாத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா தன்னுடைய 2 குழந்தைகளோட தன்னுடைய அம்மாவுடைய வீட்டில தான் அவ தங்கி இருந்திருக்கா. அப்பதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹர்ப்ரீத் சிங்குடைய குடும்பம் ரொம்பவே வசதியாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு விதமான பொறாமை இவளுக்குள்ள முளைச்சிருக்கு. ஹர்ப்ரீத் சிங் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், ரொம்பவே கௌரவமான ஒரு குடும்பமா இருந்திருக்காங்க. தில்ரோஸுக்கு எப்ப பார்த்தாலுமே புது புது ட்ரெஸ், விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் அப்படின்னு டெய்லியுமே அவங்க அப்பா வாங்கிட்டு வர்றத நீலம் கவனிச்சுட்டே இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஹர்ப்ரீத் சிங்குடைய குழந்தைகளுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி தருவாங்க. அவங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைகளை தான் கொஞ்சி இருக்காங்க. ஆனா என்னுடைய குழந்தைகளை யாருமே கண்டுக்கிறது கூட இல்ல, அவங்களுக்கு யாருமே ஒரு சாக்லேட் கூட வாங்கி தர்றது இல்ல அப்படின்னு இவளே தன்னை தாழ்வா நினைச்சுக்கிட்டு இவளை அறியாமலேயே ஒரு விதமான வெறுப்பை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறா. இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, இவங்களுடைய குழந்தைய மட்டும் எல்லாரும் இப்படி கொஞ்சிடாங்களே, இந்த வஞ்சகம் தான் அவளுடைய மனசுல விஷமா ஏறி இருக்கு. யோசிச்சு பாருங்க ஸ்டியை, இது ஒரு பெரிய நில தகராறோ இல்ல பண பிரச்சனையோ கிடையாது. ஒரு தாயா இருந்துகிட்டே இன்னொரு தாயுடைய குழந்தைய இரக்கம் இல்லாம கொல்லுற அளவுக்கு அவளுடைய மனசு இருளடைஞ்சு போயிருந்துச்சு. ஹர்ப்ரீத் சிங் தன்னுடைய குடும்பத்துக்காக செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நீலத்துக்கு ஒரு எரிச்சலை தந்திருக்கு. அந்த எரிச்சலுடைய உச்ச கட்டம் தான் அடுத்தது அவ செஞ்ச விஷயங்கள். அது நவம்பர் 28, 2021, அதாவது சம்பவம் நடந்த அன்றைய நாள். ஆக்சுவலா நீலம் இனிமேல் இந்த ஏரியாலேயே இருக்க வேண்டாம், வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய வீட்டை காலி பண்ணிட்டு பொருட்களை எல்லாத்தையுமே வண்டியில எடுத்து வச்சுட்டு இருந்தா. அப்பதான் வாசல்ல விளையாடிட்டு இருந்த தில்ரோஸ் அவளுடைய கண்ணுல படுறா. அப்படி தில்ரோஸை பார்த்த அந்த ஒரு நொடி அந்த அசுரத்தனமான எண்ணம் அவளுக்குள்ள வருது. நம்ம இங்கிருந்து போகும் பொழுது அந்த பெத்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு வழியை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த அந்த 1 மணி நேரத்துல அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த சிசிடிவி ஆதாரங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜஸ் புட்டு வைக்குது. மதியம் 2:15 மணி. தில்ரோஸ் வழக்கம் போல தன்னுடைய வீட்டுடைய வாசல்ல விளையாடிட்டு இருக்கா. நீலம் தன்னுடைய ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர்ல அங்க வரா. குழந்தைக்கு ரொம்பவே பழக்கமான புவா,
அத்தை இல்லையா? அதனால தில்ரோஸ் எந்த ஒரு பயமுமே இல்லாம நீலம் கிட்ட போறா. வா தங்கம், உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்லி தில்ரோஸ தன்னோட வண்டியுடைய முன்பக்கமா ஏத்திக்கிறா. மதியம் 2:17 இருந்து 2:55 வரைக்குமே அந்த குழந்தைய வண்டியில முன்னாடி வச்சுக்கிட்டு லூதியானா சிட்டியில இருந்து உசேன்புரா சிம்பாலபுரி அப்படின்னு சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் அந்த வண்டி போக ஆரம்பிக்குது. இந்த 40 நிமிஷ பயணத்துல அங்கங்க இருந்த சிசிடிவி கேமராக்கள்ல இவங்க 2 பேருமே ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கும் பொழுதுதான் பார்க்கிறவங்களுடைய நெஞ்சே வெடிக்கிற அளவுக்கு அந்த ஃபுட்டேஜஸ் இருந்துச்சு. பிகாஸ் அந்த வண்டியுடைய முன்பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற அந்த 2.5 வயசான தில்ரோஸ் அவ்வளோ சந்தோஷமா அவ்வளவு கலகலப்பா சிரிச்சுக்கிட்டே தன்னை நேசிக்கிற ஒருத்தங்க ஜாய் ரைடு சந்தோஷமா தன்னை ஒரு ரைடு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவ போயிட்டு இருந்திருக்கா. அந்த தேவதைக்கு தெரியல, அவ சிரிச்சுக்கிட்டே கடந்து போற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவளுடைய தலையெழுத்து மாறிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல தான் அந்த நீலத்துடைய வக்கிரமான மனசு எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறது தெரியுது. நினைச்சு பாருங்க ஸ்டே. சரி ஓகே, ஒரு ஆத்திரத்துல இந்த ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய வண்டியில அவ்வளோ சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் போது கூட அவளுக்குள்ள ஒரு துளி இறக்கம் கூட வரல பாருங்க. அது மதியம் 2:55 மணி. லூதியானா சிட்டிக்கு வெளியில் இருக்கிற அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பொட்டல் காட்ட அவங்க அடைகிறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாம் நீலம் இந்த கொலையை செய்யல. சுமார் 35 நிமிஷம் அந்த குழந்தையோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. குற்றவியல் உளவியலாளர்கள், கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 35 நிமிட காத்திருப்பு தான் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னும், இது ஏதோ ஒரு ஆத்திரத்தில் எடுத்த முடிவு கிடையாது அப்படின்னும், 35 நிமிடங்கள் அந்த குழந்தையோட மழலை சிரிப்ப நேர்ல பார்த்துமே தான் அந்த குழந்தைக்கு செய்ய போற அந்த கொடூரத்தை பத்தி ஒரு செகண்ட் கூட அவளுக்கு குற்ற உணர்ச்சியே வரல. அந்த 35 நிமிஷமும் அவளுடைய மூளை என்ன கணக்கு போட்டிருக்கு தெரியுமா? இந்த கொலையை எப்படி துல்லியமா செஞ்சு முடிக்கிறது, நம்ம இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இதுதான் ஒரு அசுரத்தனமான மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. மான்ஸ்டர்ஸ் மைண்ட் செட். மதியம் 3:30 இருந்து 3:40 வரை அந்த ஒரு 10 நிமிஷம் தான் மனித இனமே வெட்கி தலைகுனிய வேண்டிய நிமிஷங்கள். எந்த கைகள் தன்னை அன்பா அரவணைக்கும் அப்படின்னு தில்ரோஸ் நம்பிட்டு இருந்தாலோ அதே கைகளால அங்கிருந்த குழிக்குள்ள தள்ளப்படுறா. ஆனா அதுக்கு முன்னாடி அங்கிருந்த செங்கல்ல வச்சு தலையில அடிச்சதா சொல்லப்படுது. மேலும் குழந்தை கத்திரக்கூடாது, யாருக்குமே சத்தம் கேட்டக்கூடாது அப்படின்னு அந்த பிஞ்சு குழந்தை தில்ரோஸுடைய வாயில ஈவு இறக்கமே இல்லாம மணலையும் களிமண்ணையும் அள்ளி திணிச்சிருக்கா. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய தலைகீழா அந்த குழிக்குள்ள போட்டு அவ மேல மண்ணை அள்ளி போட்டு உயிரோட புதைச்சிருக்கா அந்த நீலம். தன்னை தற்காத்துக்க தெரியாத அந்த 2.5 வயசு தில்ரோஸ் மண்ணுக்குள்ள இருட்டுக்குள்ள மூச்சு விட முடியாம தன்னுடைய இறுதி மூச்சை இழுக்க போராடி இருக்கா. ஒரு பச்சிலங்குழந்தைக்கு இதை விட கொடூரமான மரணம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றமே வேதனையோட பதிவு செஞ்சிருக்கு. ஆக்சுவலா போலீஸ் எகெயின் கிரைம் சீன் நடந்த அந்த இடத்துக்கு போறாங்க. அங்கதான் அந்த முக்கியமான நபரை சந்திக்கிறாங்க. அவர் தான் இந்த கேஸ்ல ரொம்பவே முக்கியமான சாட்சியான நம்ம இன்ட்ரோல பார்த்த முல்க்ராஜ். அந்த பாலடைஞ்ச நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்ல செக்யூரிட்டி கார்டா இருக்கிற இவருடைய முகத்துல அன்னைக்கு நடந்ததை நினைச்சு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியே இருந்துச்சு. சார், அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:45 மணி இருக்கும். அந்த லேடி ஸ்கூட்டில ஒரு குழந்தைய முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த முச்செடிகளுக்குள்ள போனதை நான் பார்த்தேன் சார். நான் அப்பவே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் சார் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே அவருடைய குரல் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. முல்க்ராஜ் அன்னைக்கு டியூட்டியில் இருந்தப்ப நீலம் அந்த குழந்தையோட உள்ள போறதையும் சரியா 1/2 மணி நேரம் கழிச்சு குழந்தை இல்லாம அவ வெளியே வர்றதையும் இவரு கவனிச்சு மனசு கேட்காம அப்பவே அந்த முள்காட்டுக்குள்ள உள்ள போய் பார்த்திருக்காரு. அங்கிருந்த அந்த பிஞ்சு பாதத்துடைய தடங்கள் இப்ப அவருடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. சார், அப்ப நான் உள்ள போய் பார்த்தப்ப அங்க வேற யாருமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். எனக்கு இப்ப வரைக்கும் அப்பவே நான் தடுத்திருக்கலாமோ, இல்ல அப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு இப்ப நினைச்சா என்னுடைய மனசு பதறுது சார் அப்படின்னு அந்த மனுஷன் போலீஸுடைய முன்னாடி கண் கலங்கி நிற்கும் போது பக்கத்துல நின்றுட்டு இருந்த தில்ரோஸுடைய அப்பா ஹர்ப்ரீத் சிங் அந்த கிரைம் சீன்ல அந்த இடத்த அப்படியே வெறிச்சு பாக்குறாரு. தன்னுடைய குழந்தை கடைசியா மூச்சு விட்டு அந்த இடம் தன்னுடைய உயிரை மண்ணுக்குள்ள விட்டுட்டு அந்த அறைக்கு எப்படி இவ்வளவு கூலா வெளியே வந்திருப்பா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது.
முல்க்ராஜ் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீலத்திற்கு எதிரான ஒரு பெரிய ஆயுதமா மாறிச்சு. நீலம் குழந்தைய தூக்கிட்டு போனது, அங்க அவளை உயிரோட புதைச்சது, அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வந்தது அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மனுஷன் தான் ஒரு முக்கியமான சாட்சியா இருந்தாரு. சிசிடிவி ஆதாரங்கள், முல்க்ராஜுடைய சாட்சியம் அப்படின்னு எல்லா பக்கமுமே வலை விரிச்சப்ப அந்த அறைக்கு நீலத்தால தப்பிக்க முடியல. போலீஸுடைய தீவிரமான இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி அவளுடைய பொய்கள் எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்துச்சு. வேற வழியே இல்லாம தில்ரோஸை எப்படி கொலை பண்ண அப்படின்னு அவளே வாக்குமூலம் கொடுத்தா அதை நடிச்சுமே காமிச்சா. லூதியானாவுடைய அமர்வு நீதிமன்றத்துல நீதிபதி முனிஷ் சிங்கல் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ப்ராசிக்யூஷன் தரப்புல நீலம் செஞ்ச அந்த பாதகத்தை பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிச்சாங்க. நீலம் மேல 3 முக்கியமான பிரிவுகளின் கீழே வழக்கு பதியப்பட்டுச்சு. ஐபிசி 364 கொலை செய்யற நோக்கத்தோட கடத்துறது, ஐபிசி 302 முன்கூட்டியே திட்டமிட்ட படுகொலை, ஐபிசி 201 ஆதாரங்களை மறைச்சு தடயங்களை அழிக்கிறது. ஆக்சுவலா இந்திய சட்டத்துல மரண தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வமான ஒண்ணு. ஆயுள் தண்டனை தான் விதி, மரண தண்டனை விதிவிலக்கு அப்படின்னு ஒரு கோட்பாடே இருக்கு. பட் இந்த வழக்க நீதிபதிகள் அரிதினும் அரிதான வழக்கு, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நீதிபதிகள் ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய, அதுவும் தன்னை அத்தை அப்படின்னு நம்பி வந்த உயிரை உயிரோட தலைகீழா புதைச்சு மூச்சு திணற வச்சு கொன்ன அந்த விதம் இந்த சமூகத்துடைய மனித தன்மையை கேள்விக்குறியாக்கிருச்சு. இது வெறும் கொலை இல்ல, இது மனித குலத்துக்கே எதிராக நடந்த ஒரு வக்கிரமான தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நீலம் தரப்புல, டிஃபென்ஸ் தரப்புல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீலம் ஒரு 33 வயசு பொண்ணு, அவங்களுக்கும் 2 குழந்தைகள் இருக்கு, ஸோ அவங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? ஒரு தாயா இருந்துகிட்டே இன்னொரு தாயோடைய குழந்தைய இப்படி இறக்கமில்லாம மண்ணுக்குள்ள புதைச்ச இவங்களுக்கு திருந்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி குற்றவாளி நீலத்துக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பு கொடுத்துச்சு நீதிமன்றம். ஏப்ரல் 18, 2024 லூதியானா நீதிமன்றமே அன்னைக்கு ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டு இருந்துச்சு. நீதிபதி முனிஷ் சிங்கல் அந்த மரண தண்டனைய தீர்ப்பா வாசிச்சப்ப அங்கிருந்த ஒவ்வொருத்தருடைய கண்ணிலையுமே கண்ணீர் வந்துச்சு. கடந்த 2.5 வருஷமா தன்னுடைய மகளோட நினைவுகளோடையும் அந்த பிஞ்சு உடலை தன்னுடைய கையால மீட்டெடுத்த அந்த ரணத்தோடையும் போராடிட்டு இருந்த தில்ரோஸுடைய அப்பா ஹர்ப்ரீத் சிங் இந்த தீர்ப்பை கேட்டதுமே நீதிமன்ற அறையிலேயே கதறி அழுதாரு. ஒரு போலீஸ்காரரா எத்தனையோ குற்றவாளிகளுக்கு அவர் தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா அன்னைக்கு தன்னுடைய மகளுடைய கொலைகாரிக்கு கிடைச்ச அந்த ஒரு மரண தண்டனை அவருடைய அந்த 2.5 வருஷ தவிப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய நீதி. தில்ரோஸ் கவுர் இந்த கொலை வெறும் ஒரு குற்ற நிகழ்வு மட்டும் கிடையாது, இது இப்ப நவீன காலத்துல நம்ம வாழ்ற இந்த சமூக உறவுகள் மேல வீசப்பட்ட ஒரு பெரிய கல் அப்படின்னே சொல்லலாம். நீதிபதி முனிஷ் சிங்கல் தன்னுடைய தீர்ப்புல ஒரு வார்த்தையை சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, இந்த கொலை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய மொத்தமா தகர்த்துருச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை ரொம்பவே பாதுகாப்பா விளையாட வேண்டிய ஒரு இடம் எது? அவளுடைய சொந்த தெரு, இல்லைன்னா அவளுடைய வீட்டு வாசல். ஆனா அங்கேயே தனக்கு ரொம்பவே தெரிஞ்ச தான் ஆசையா அத்தை புவா அப்படின்னு கூப்பிட்ட ஒருவராலேயே ஒரு உயிர் இவ்வளவு கொடூரமா பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்புறம் நம்ம யாரதான் நம்புறது? அண்டை வீட்டார் அப்படின்னா ஆபத்துல ஓடி வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை நம்பிக்கையே இந்த நீலம் குழி தோண்டி புதைச்சிட்டா. வெறும் ஒரு கேவலமான தாழ்வு மனப்பான்மை, அந்த பொறாம கலந்த வன்மம் ஒரு மனுஷிய எந்த எல்லைக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க. இது ஏன் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க அப்படின்னா, இதுல எந்த விதமான தூண்டுதலுமே இல்லை, இதுல எந்த விதமான லாபமுமே இல்லை. வெறும் பழி வாங்குற உணர்வை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு எதிர்த்து கூட போராட முடியாத, தனக்கு என்ன நடக்குது அப்படின்னே கூட தெரியாத ஒரு விக்டிமை, ஒரு 2.25 வயசு பிஞ்ச 15 கிலோமீட்டர் தூரம் வண்டியில வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் வண்டியில போகும் பொழுது முழுக்க அவளுடைய மழலைய பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை கூடவே இருந்தும் கூட இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ண ஒரு பெண்ணுடைய மனம் எவ்வளவு கல்லா மாறி இருக்கு. சோ இது குற்றவியல் வரலாற்றிலேயே, கிரைம் ஹிஸ்டரியிலேயே ஒரு அரிதான ஆனா ரொம்பவே துயரமான ஒரு பக்கமா பார்க்கப்படுது. அதனாலதான் சட்டம் அன்னைக்கே தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுச்சு, இது அரிதினும் அரிதான வழக்கு, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ், இதுக்கு கருணையை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிருச்சு. அன்னைக்கு தில்ரோஸுடைய பெத்தவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கலாம், ஆனா அந்த பிஞ்சு குழந்தை அந்த இருட்டு மண்ணுக்குள்ள மூச்சு விட முடியாம துடிச்ச ஒவ்வொரு நொடியும் நம்ம சமூகத்துடைய மனசாட்சியில எப்பவுமே ஆறாத ஒரு வடுவாதான் இருக்கும். கடைசியா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தை தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை
நம்புறது குத்தமே கிடையாது. ஆனா அப்படி அந்த குழந்தை நீலம் மேல வச்ச அந்த தூய்மையான நம்பிக்கைய துரோகத்தால் அவ கொன்னா பாருங்க, அதுதான் இந்த உலகத்துல மன்னிக்கவே முடியாத ஒரு பெருங்குற்றம். அண்ட் எஸ்டிஏ இந்த கேஸை இனிமே நான் டீப்பா ரிசர்ச் பண்ணும் பொழுது இன்னும் டிஸ்டர்பிங்கான ரொம்பவே ஷாக்கிங்கான டீடைல்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிருங்க. ஆல்சோ சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸ் இன் டெப்தா நீங்க பார்க்கறதுக்காக இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. நீலம் அந்த குழந்தைய ஸ்கூட்டில கூட்டிட்டு போனா இல்லையா, அப்ப கொஞ்ச நேரத்துல தில்ரோஸ் அழுதுருக்கா. அப்ப அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நீலம் சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கா. அந்த பிஞ்சு குழந்தை அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்ச முகத்தோட தான் தன்னுடைய மரணத்தை நோக்கி போயிருக்கு. அந்த ஒரு துண்டு சாக்லேட் தான் தில்ரோஸுடைய கடைசி உணவா இருந்திருக்கு. ஷாக்கிங் டீடைல் 2. ஆக்சுவலா சிசிடிவில ரெக்கார்டான அந்த ஒரு நிமிஷ காட்சி ரொம்பவே கொடுமையானது. நீலம் ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போகும் பொழுது தில்ரோஸ் அவங்களுக்கு முன்னாடி நின்னுகிட்டு காத்துல தன்னுடைய கைகளை விரிச்சு ஏதோ ஒரு பெரிய அட்வென்ச்சருக்கு போற சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே போயிருக்கா. பட் அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாது தன்னை பெத்தவங்க கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்க போற ஒரு பயணம் இதுதான் அப்படின்னு. ஷாக்கிங் டீடைல் 3. நீலம் குழந்தைய அந்த குழியில தள்ளிட்டு அவளுடைய வாய் முழுக்க மண்ணை அள்ளி போட்டிருக்கா. அண்ட் தில்ரோஸ் மூச்சு விட முடியாம தவிச்சப்ப நீலம் அங்கேயே நின்னுகிட்டு அந்த குழந்தை துடிக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கா. விச் மீன்ஸ் அந்த பிஞ்சு உயிர் அடங்குற வரைக்கும், அவ மயக்கம் அடைகிற வரைக்கும் நீலம் அங்கேயே இருந்து அந்த சித்திரவதையை ரசிச்சிருக்கா அப்படிங்கிறது போலீஸுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஷாக்கிங் டீடைல் 4. குழந்தைய இப்படி புதைச்சிட்டு வந்த உடனே நீலம் நேரா அவளுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாமே மாத்திக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே அந்த ஸ்ட்ரீட்ல அந்த தெருவுல வந்து நின்று இருக்கா. தில்ரோஸுடைய பாட்டி அப்ப அழுதுகிட்டே தில்ரோஸை தேடினப்ப நீலம் அவங்க கிட்ட போய், ஏன் அதை அழுதுட்டு இருக்கீங்க, தில்ரோஸ் எங்கேயாவது பக்கத்துல விளையாடிட்டு தான் இருப்பா, கவலைப்படாதீங்க அவ வந்துருவா அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கா. ஈவு இறக்கமே இல்லாம ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்துட்டு அதே குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சைக்கோத்தனம். ஷாக்கிங் டீடைல் 5. ஆக்சுவலா அந்த பொட்டல் காடு நீலத்துக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணி யாருக்குமே தெரியாம 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க போய் ஒரு ஆழமான குழிய இவ ஆல்ரெடி தோண்டி வச்சிருந்திருக்கா. அதுவும் அந்த குழி தில்ரோஸுடைய உயரத்துக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தோண்டப்பட்டிருக்கு. ஷாக்கிங் டீடைல் 7. இன்வெஸ்டிகேஷன்ல நீலம் சொன்ன இன்னொரு விஷயம், தில்ரோஸுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே நாங்க பெரியவங்க நீங்க சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி தான் தன்னை நடத்தினதா அவன் நினைச்சிருந்திருக்கா. அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் அவளை ஒரு சீரியல் கில்லர் ரேஞ்சுக்கு இப்படி மாத்திருக்கு. ஷாக்கிங் டீடைல் 8. நீலம் அந்த பிஞ்சு குழந்தைய அந்த பள்ளத்துல தலையீழா தள்ளுனப்ப தில்ரோஸ் பயத்துல புவா புவா அப்படின்னு சொல்லி கத்திருக்கா. அதாவது தன்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பிஞ்சு கைகளை அவன் நீட்டிருக்கா. ஆனா நீலம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த சின்ன கையை பிடிச்சு அகைன் மறுபடியும் உள்ள தள்ளி அவளுடைய வாய் முழுக்கவே மண்ணை அள்ளி திணிச்சிருக்கா. அந்த பிஞ்சு இதயம் தன்னுடைய அன்பான அத்தை ஏதோ விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சு கடைசி வரைக்குமே போராடி இருக்கு. ஷாக்கிங் டீடைல் 9. தில்ரோஸுடைய குடும்பம், அந்த தெருவில் இருந்தவங்க, போலீஸ், இவங்க எல்லாருமே குழந்தைய தேடும் பொழுது நீலம் சும்மா தேடல. ஹர்ப்ரீத் சிங்குடைய வீட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துகிட்டு அவருடைய மனைவியான குல்விந்தருக்கு ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்து, கவலைப்படாதீங்க தில்ரோஸ் கிடைச்சிருவா அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கா. ஒரு கொடூரமான கொலையை செஞ்சுட்டு அந்த கொலையான குழந்தையுடைய அம்மாவுக்கே ஆறுதல் சொல்ற இந்த சைக்கோபேத்திக் குணம் யாருக்குமே வராது. ஷாக்கிங் டீடைல் 10. தில்ரோஸுடைய குடும்பத்துல அவளுடைய பிறந்த நாளை ரொம்பவே பெருசா கொண்டாடி இருக்காங்க. அது நீலத்துடைய மனசுல ஒரு பெரிய எரிச்சலை உண்டாக்கியிருக்கு. என்னுடைய குழந்தைகளுக்கு இல்லாத ஒரு கொண்டாட்டம் இவளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ சலுகைகள் கிடைக்குது அப்படிங்கிற அந்த வஞ்சகம் தான் தில்ரோஸுடைய குடும்பத்தையே நிர்மூலமாக்கணும் அப்படின்னு அவளை யோசிக்க வச்சிருக்கு. ஷாக்கிங் டீடைல் 11. நீலத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சப்ப கூட அவ ஒரு நிமிஷம் கூட தான் செஞ்ச தப்புக்காக வருத்தப்படலையாமா. ஜெயில இருக்கிற தன்னுடைய சக கைதிகள் கிட்ட அவங்களுக்கு நான் ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் பெரிய லொல்லு பேசியிருக்கா. எஸ்டிஏ இவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே சேஃபா இருங்க, உங்களுடைய குழந்தைகளையும் சேஃபா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய குழந்தைகள் கிட்ட உங்களை தவிர வேற யாரு எங்க தனியா
கூப்பிட்டாலுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.